வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கட்டடத்தை பத்தியோ இல்ல பழைய இடிபாடுகளை பத்தியோ பார்க்க போறதில்ல. திருச்சியில இருக்கிற பிரம்மாண்டமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளோட ரகசியங்களையும் சொல்லப்படாத சரித்திரங்களையும் தனக்குள்ள ஆழமா மறைச்சு வச்சிருக்கிற ஒரு வரலாற்று பொக்கிஷம் தான் இந்த கோவில். அந்த மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நாம ஒன்னொன்னா அவிழ்க்க போறோம். நம்ம பயணத்தை ஒரு பெரிய கேள்வியோடவே ஆரம்பிக்கலாம். நாம பார்க்க போற இந்த இடத்தோட அளவு உண்மையிலே நம்ம மூச்சடக்க வைக்கும். சரி, உலகின் மிகப்பெரிய செயல்படும் இந்த இந்து கோவிலுக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? பல வருஷங்களா எப்படி இந்த மர்மங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது? வாங்க பார்க்கலாம். காவேரி ஆத்தங்கரையில் இருக்கிற இந்த ஸ்ரீரங்கம் கோவில் சும்மா ஒரு பழமையான வரலாற்று சின்னம் மட்டும் கிடையாதுங்க. இது உலகத்திலேயே மிகப்பெரிய செயல்படும் இந்து கோவில். செயல்படும் அப்படிங்கிற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஏதோ மியூசியம் இல்லை, இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தினசரி வந்து போற ஒரு உயிரோட்டமான ஆன்மீக நகரம். இதோட பரப்பளவும் கோபுரங்களும் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு மாபெரும் ஆச்சரியம்தான். இவ்ளோ பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நாம குறிப்பா இந்த 3 விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஒரு தெய்வீக சிலை, ஒரு பாதுகாக்கப்பட்ட உடல், அப்புறம் ரகசிய சுரங்க பாதைகள். சரி, நம்ம முதல் மர்மத்துக்குள்ள போலாம். இது இந்த கோவிலோட புராண காலத்து உருவாக்கத்தை பத்தின ஒரு விஷயம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கருவறையில இருக்கிற அந்த மூலவர் சிலை ஏதோ உள்ளூர்ல சிற்பிகளை வச்சு செதுக்கப்பட்ட ஒரு சாதாரண சிலை கிடையாது. இது சாட்சாத் அந்த விபீஷ்ணனே நேரா இலங்கைக்கு கொண்டு போற வழியில இங்க வச்சதா ஒரு நம்பிக்கை இருக்கு. யோசிச்சு பாருங்க, பல 1000 வருஷங்களுக்கு முந்தைய ராமாயணத்துக்கும் இன்னைக்கு நாம நேர்ல நின்னு பார்க்குற ஒரு யதார்த்தமான இடத்துக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் எவ்வளோ சிலிர்ப்பா இருக்குல்ல. இப்போ புராணத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் நம்ம யதார்த்த உலகத்துக்கு வருவோம். அறிவியலையே அதிர வைக்கிற ஒரு உண்மை இது. எந்த ஒரு ரசாயன கலவையும் இல்லாம ஒரு மனித உடல் எப்படி 1000 வருஷமா அழியாம கெட்டு போகாம அப்படியே இருக்க முடியும்? அந்த நம்பரை கவனிங்க, 1000. ஆமாங்க, கடந்த 1000 வருஷமா ஒரு நிஜமான மனித உடல் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள ரொம்பவே பாதுகாப்பா இருக்கு. இயற்கையோட விதிகளையே மீறி இத்தனை காலமா பாதுகாப்பா இருக்கிற அந்த உடல் வேற யாரோடையதும் இல்ல. ஆன்மீக உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குன ஸ்ரீ ராமானுஜரோட திருமேனி தான் அது. எஜிப்து மம்மி மாதிரி எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாம முற்றிலும் இயற்கையான முறையில பாதுகாக்கப்படுற இது கட்டு கதையே இல்லைங்க, நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு வரலாற்று நிஜம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போனா நீங்க இதை நேர்ல தரிசிக்க முடியும். 1000 வருஷமா அழியாத ஒரு உடல் இருக்கிறதே உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கு கொண்டு போயிருக்கோம். ஆனா விஷயமே அது இல்ல. இப்போ கொஞ்சம் கீழே குனிஞ்சு டெய்லி லட்சக்கணக்கான பக்தர்கள் நடந்து போற அந்த தரைக்கடியில உண்மையிலே என்ன மறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த கோவில் வளாகமும் வெறும் சாதாரண மண்ணுல கட்டப்படல. தரைக்கடியில ஒரு மிகப்பெரிய ரகசிய சுரங்க பாதைகளே இருக்குங்க. பல கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கிற இந்த பாதாள அறைகளும் இருண்ட பாதைகளும் அதுக்கு மேல பிரம்மாண்டமா நிக்கிற இந்த கட்டிடக்கலையும் எதை குறிக்குது? இதுதாங்க உண்மையான பண்டைய கால பொறியியல். எந்த ஒரு மெஷினும் கம்ப்யூட்டரும் இல்லாத அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சா இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடும். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஸ்ரீரங்கம் கோவில் வெறும் ஒரு சாதாரண வழிபாட்டு தலம் கிடையாது. இது ஆழமான ஆன்மீக அறிவியலும் நம்ம கற்பனைக்கே எட்டாத பண்டைய கால பொறியியலும் ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான புள்ளி. இங்க அறிவியலும் ஆன்மீகமும் எதிரெதிர் துருவங்கள் இல்ல, ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு துணையா நிக்கிற அற்புதங்கள். சுருக்கமா சொல்லணும்னா, உலகத்தோட மிகப்பெரிய செயல்படும் இந்து கோவிலுக்குள்ள விபீஷணன் கொண்டு வந்ததா சொல்லப்படுற சில 1000 வருஷமா பாதுகாக்கப்படுற ராமானுஜரோட உடல், அப்புறம் அந்த பிரம்மாண்டமான ரகசிய சுரங்கப்பாதைகள்னு நம்ம அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். கடைசியா உங்களை ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். நமக்கு தெரிஞ்சே இவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்குன்னா நமக்கு தெரியாம இன்னும் எத்தனை மர்மங்கள் இந்த பழமையான சுவர்களுக்குள்ள கண்டுபிடிக்கப்படாம காத்துட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க.